أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال في موضع آخر وسخر لكم ما في السماوات وما في الأرض جميعا منه إن في ذلك لآيات لقوم يتفكرون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم زدنا علما وارزقنا فهما اللهم استجب. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பம் செய்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தில் மிக முக்கிய கடமையான தொழுகையில், தினசரி 5 வேளை தொழுகையில் இறுதி தொழுகையான இஷாவுடைய தொழுகை நிறைவேற்றியவர்களாக மார்க்கம் சம்பந்தமாக ஒரு சில தெளிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒன்று கூடியிருக்கிற நாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடம் துஆ செய்தவர்களாக இந்த ஒன்று கூடுதலை ஆரம்பிப்போம். வல்ல ரஹ்மான் நம்முடைய இந்த ஒன்று கூடல்களை ஏற்று முழுமையாக பயன்பெறக்கூடிய நபர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன் யா ரப். பொதுவாக அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த ஒன்று கூடல் என்பது தலைப்பு ரீதியாகவே நமக்கு தெரிய வந்திருக்கும். பொதுவாக இந்த உலகில் அல்லாஹுடைய சிறந்த படைப்பான மனிதர்களின் வளர்ச்சி, இன்னும் குறிப்பாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழங்கிய திறமைகளை கொண்டு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எடுத்து அருளிய நிஅமாக்களை கொண்டு, அருட்கொடைகளை கொண்டு இந்த உரையின் மூலமாக எந்த அளவிற்கு மனிதர்களின் வளர்ச்சிகள் இன்று பார்க்கும் பொழுது சென்று கொண்டிருக்கிறதோ, அந்த வளர்ச்சி சம்பந்தமாக இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன, இன்னும் குறிப்பாக நம்முடைய தலைப்பு அப்படியே சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு அனைவரும் பொதுவாக தெரிஞ்சு வைத்திருக்கக்கூடிய ஒரு சில பெயர்களில் ஏஐ அப்படின்ற ஒரு பெயரும் இன்றைக்கி பரவலாக கேட்கும் வண்ணம் பார்க்க முடியுது. இதற்கு நமக்கு நிறைய விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் அந்த விளக்கங்கள் சம்பந்தமாக பேச எனக்கும் அதிகமான இல்மு கிடையாது. இதனுடைய இல்ம் உள்ளவர்கள் இதை பற்றி பேசும் பொழுது சிறந்த முறை விளங்கலாம் எப்படி இது நடக்குது, இயங்குதுன்னு பற்றி. இந்த ஒன்று கூடல் மூலமாக நாம் என்ன புரிஞ்சிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா, இந்த ஏஐயின் மூலமாக இஸ்லாம் நமக்கு எடுத்து அருளியுள்ள ஒரு சில மிக முக்கியமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய இடங்களை கலைத்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இது சம்பந்தமாக என்னுடைய ஆசிரியரான அப்துல் ஹசீப் மதனி ஹஃபிதஹுல்லாஹு தஆலா வரஆஹ் அவங்களுடைய பேச்சை ஒன்றும் கேட்டிருந்தோம். அவங்க பேசியிருந்தாங்க.
ரொம்ப அழகான முறையில் நமக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப சிறந்த முறையில் எடுத்து வைத்திருந்தாங்க. அவருடைய அந்த பேச்சை கேட்கும் பொழுது நமக்கும் எண்ணம் வந்துச்சு, இந்த விஷயங்களை பற்றி கண்டிப்பாக நாமளும் தெரிஞ்சாகணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இது சார்ந்த இல்மு கண்டிப்பாக இருக்கணும். ஆக ஒரு சின்ன ஆசை, என்னுடைய ஆசிரியர் பேசிய அந்த பேச்சின் சுருக்கத்தையாவது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மனதுக்குள் செலுத்தணும். இதற்காக வேண்டிய இந்த தலைப்பும் கூட இன்னும் ஒரு சில இஸ்லாமிய விஷயங்கள் கூடுதலாக நம்ம தமிழகம் சம்பந்தமாக, குறிப்பாக நம்ம இயல்பான வாழ்க்கை சம்பந்தமாக பார்க்கப்படுகின்ற நடைமுறை விஷயங்கள் சம்பந்தமாகவும் ஒரு சில தெளிவுகளை கொடுக்க விரும்பலாம். பொதுவாக அன்பார்ந்தவர்களே, படைத்தல் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் நம்மை படைத்தவன். மனிதர்கள் அப்படின்னு வந்தாலும் சரி, மற்ற படைப்புகள் அப்படின்னு வந்தாலும் சரி, நம்முடைய செயல்கள் அப்படின்னு வந்தாலும் சரி, படைத்தது யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவோம்? நாம அல்லாஹ்வை சொல்லுவோம். அல்லாஹ்வை தவிர படைத்தல் என்கிற குணத்திற்கு உரிமையாளன் யாரும் கிடையாது. இல்லை, நம்மையும் சரி நம்முடைய செயல்களையும் சரி படைச்சது யாரு? அல்லாஹ் தான். சரி, நம்ம செயல்களை செய்கிறோம்ல, நம்ம செயல்களின் ரிசல்ட் ஒன்று வரும் தெரியுமா? ஒன்று செய்ய முயற்சிப்போம், நிறைய முறை தோல்வி அடைவோம், சில முறை வெற்றியின் பாதையில் நகர்ந்துக்கிட்டு இருப்போம். ஆக நம்முடைய செயல்களின் ரிசல்ட் இதையும் படைச்சது யாரு? அல்லாஹ் தான். படைப்புன்னு வந்தால் எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அந்த வஹ்தஹு லா ஷரீக், அவனை தவிர யாராலையும் இதில் பங்கெடுத்துக்க முடியாதுன்றதை நம்முடைய மனசில் ஆணித்தரமாக முதல்ல பதிய வச்சுக்கணும். புரிஞ்சுதா? நம்முடைய படைப்பாக இருக்கட்டும், நம்முடைய செயல்களின் படைப்பாக இருக்கட்டும், நம்ம செயல்களுடைய ரிசல்ட் இருக்குல்ல, அதையும் முதற்கொண்டு படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லாஹ் தான் சொல்லுவோம். சரி, நம்முடைய செயல்கள்லேயே வரும் பொழுது நல்ல செயல்களும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, ஹைரும் இருக்குது, ஷர்ரும் இருக்குது. இந்த ஹைர் இதை படைச்சது யாரு? அல்லாஹ் தான். ஷர் அதை படைச்சது யாரு? அல்லாஹ் தான். நல்லதை படைச்சதும் அல்லாஹ் தான், கெட்டதை படைச்சதும் அல்லாஹ் தான். இல்லை, ஷைத்தானை படைச்சதும் அல்லாஹ் தான், ஆதம் படைச்சதும் அல்லாஹ் தான். இந்த கெட்ட விஷயங்களை இணைப்போம் தெரியுமா? அந்த இணைக்கக்கூடிய சமயங்களில் நாம் அல்லாஹ் பயன்படுத்த மாட்டோம், அல்லாஹ்வோடு இணைக்க மாட்டோம். கெட்டது அல்லாஹ் பண்ணுறான் அப்படி இணைக்க மாட்டோம். ஆனால் படைச்சது யாரு? அல்லாஹ் தான். நம்முடைய செயல்களை படைச்சதும் யாரு? அல்லாஹ் தான். ஆதமுடைய சந்ததிகளை படைச்சது யாரு? அதுவும் அல்லாஹ் தான். ஷைத்தானுடைய சந்ததிகளை படைச்சது யாரு? அதுவும் அல்லாஹ் தான். ஆதமுடைய சந்ததிகளுடைய செயல்களை படைச்சது யார்? அதுவும் அல்லாஹ் தான். ஷைத்தானிய சந்ததிகளின் செயல்களை படைச்சது யாருன்னு அதுவும் அல்லாஹ் தான். இப்படி எந்த ஒரு முறையாக இருந்தாலும் படைப்புன்னு வந்தால் அது அல்லாஹ்வை தவிர வேறு யாராலையும் நமக்கு எந்த ஒன்றையும் படைச்சு கொடுக்க முடியாது, எடுத்துரைக்க முடியாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம. இப்படி இது எல்லாத்தையும் நமக்கு அல்லாஹ் தான் கொடுக்குறான், எல்லாத்தையும் நமக்கு அல்லாஹ் தான் இந்த இல்மு ரீதியாக கொடுக்குறான். நல்லதையும் சரி கெட்டதையும் சரி தெரிஞ்சு தான் பண்ணுறோம். தெரியாமல் பண்ணாலுமே நமக்கு ஒன்ஸ் புரியுது இல்லை, இது தப்பு தான், பண்ணிட்டேன் ஆனால் தப்புன்னு தெரியும்ல. இப்போ நமக்கு இந்த இல்மு இருக்குது, அல்லாஹ் இந்த இல்மை நம்ம கொடுத்துருக்கிறான். இது இங்கே பொதுவாக புரிஞ்சிக்கணும், இல்மை இரண்டு வகையாக பிரிப்பாங்கல்ல. ஒன்று நாம் சொல்லுவோம் ஷரியத்துடைய இல்ம், மார்க்க இல்முன்னு சொல்லுவோம். மறுபக்கம் என்ன சொல்லுவோம்? உலகத்துடைய இல்முன்னு சொல்லுவோம். இப்போ மார்க்க இல்மா இருக்கட்டும், உலகத்துடைய இல்மா இருக்கட்டும், கொடுத்தது யாரு? அல்லாஹ் தான். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதானே? இதில் நம்ம கொஞ்சம் கூட சிந்தனைகளில் கூட யோசனைகளை கொண்டு வரக்கூடாது. நமக்கு அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்போ ஷரியத்து சார்ந்த இல்மை நாம் அடையணும்னா அதற்கான வழிகளை அல்லாஹ் கொடுத்துட்டான் தானே. ஷரியத் சம்பந்தமாக கற்றுக்கணும், மார்க்கம் சம்பந்தமாக உள்வாங்கணும், எப்படி உள்வாங்கணும், எப்படி கற்றுக்கணும், இதற்கான வழிமுறைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். எப்படி கொடுத்தான்? நமக்காகத்தான் நபி அல்லாஹ் அனுப்புனான், நமக்காகத்தான் அல்லாஹ் ரசூல் அனுப்புகிறான். நம்மளையே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர் அல்லாஹ் நமக்கு அனுப்புகிறான், நீங்கள் போய் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுங்க, ஷரியத்தை சொல்லி கொடுங்க. அல்லாஹ் வேதங்களை கொடுக்குறான். அந்த அடிப்படையில் வந்த கடைசி நபியாக, கடைசி ரசூலாக நம்முடைய ரசூல், நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க.
இவங்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது, எந்த ரசூலும் கிடையாது. அதே போல இந்த நபியின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி அருளிய வேதம் தான் நாம குர்ஆன்னு சொல்றோம். இந்த குர்ஆனுக்கு பிறகு எந்த ஒரு இறைவேதம் இறங்க வாய்ப்பே கிடையாது. நம்முடைய ஈமானாக இருக்குது. இப்படி நம்முடைய ஷரியத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கிறானோ அதே போல அல்லாஹ் நமக்கு வாக்கும் அளிக்கிறான். இந்த ஷரியத் மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கவும் படும். அதை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் சொல்றான், அதை நாமளே எடுத்திருக்கிறோம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த வேதத்தை, இந்த மார்க்க விஷயங்களை இறக்கியது யாரு? நாம தானே. அப்ப இதை பாதுகாப்பதும் நாம தான். நாம இதை பாதுகாத்துருவோம். அல்லாஹ்வுடைய வாக்கு நமக்கு இருக்க மறுமை நாள் வரைக்கும் நமக்கு சரியான இல்முன்றது ஷரியா ரீதியாக, மார்க்க ரீதியாக நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முயற்சிகள் நமக்கு வேணும். இது ஒரு பக்கமா. மறுபக்கம் பார்க்கும்போது உலகத்துடைய இல்ம பற்றி பேசலாம். இந்த உலகத்துடைய இல்ம கூட அன்பார்ந்தவர்களை கவனிக்கணும். இந்த இல்மும் எந்த அளவுக்கு அல்லாஹ் விசாலமாக ஆக்கி வச்சிருக்கிறானோ அந்த இல்ம கூட அடையக்கூடிய வழிகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இல்லை, எப்படி போனால், எந்த இடத்துல போனால் நீங்கள் சரியாக கற்றுக்க முடியும், எந்த இடத்துக்கு போனால் நீங்கள் இதில் கொஞ்சம் சிறந்த முறையில் கற்றுக்கலாம், இதை சிறந்த முறையில் நீங்கள் உள்வாங்க யாருக்கிட்ட போய் நிற்கணும், யாருக்கிட்ட, இப்படி இந்த வழிகளை கூட அல்லாஹ் நமக்கு எடுத்து காமிச்சிருக்கான். இதன் மூலமாக நீங்கள் மார்க்கத்தையும் அணுக முடியும், இதன் மூலமாக நீங்கள் உங்கள் உலக வாழ்வையும் அணுக முடியும். இப்படி இல்மு ரீதியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கான். இது சம்பந்தமாக பேசும்போது தான் நாம் உங்களுக்கு முன்ன ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தை நினைவுபடுத்த விரும்புவோம். அல்லாஹ் சொல்லியிருப்பான் சூரா ஜாசியாத்தில், சூரத்து ஜாசியாவில் சொல்லி கொடுப்பான், சஹர லக்கும், உங்களுக்காகத்தான் நாம் இதை முழுமையாக ஆக்கி வச்சிருக்கோம். எதை? மாஃபில் சமாவாத், மாஃபி அஸ்ஸமாவாத், இந்த வானங்களில் இருக்கக்கூடியதும் சரி, மாஃபில் அர்த், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதும் சரி, ஜமீஅம் மின், வானத்தில் உள்ள அனைத்தும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் சொல்றான் உங்களுக்காகத்தான் நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது உலக இல்மு சம்பந்தமாக, உலகத்துடைய மற்ற கலைகள் சம்பந்தமாக அல்லாஹ் நமக்கு வெளிப்படையாக சொல்லி கொடுக்குறான். வானங்களில் உள்ள விஷயங்களாக இருக்கட்டும், பூமியில் உள்ளவைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தான் கொடுத்துருக்கிறேன், உங்களுக்காக கொடுத்துருக்கிறேன், ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படி அல்லாஹ் நமக்கு இவ்வளவு அழகாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த இல்முகளை பற்றி. இப்போ இந்த உலக இல்முகளை வச்சு பார்க்கும்போது அன்பார்ந்த இங்கே கவனிக்கணும், பாயிண்ட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த உலக கல்வியை வச்சு பார்க்கும் பொழுது மனிதர்கள் நிறைய விஷயங்களை வளர்ச்சின்ற பெயரில் கொண்டு போவாங்கல்ல. மார்க்க ரீதியாக வளர்ச்சின்றது முடிஞ்சு போச்சு, அதில் எந்த ஒரு சேர்த்தலும் நமக்கு கிடையாது. உலக ரீதியாக பார்க்கும்போது வளர்ச்சின்றது முடிஞ்சு போகலை. மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற திறமையை வைத்து, மனிதர்கள் போடக்கூடிய முயற்சிகளை வைத்து காலம் காலமாக, கட்டம் கட்டமாக அல்லாஹ் வளர்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். இது அல்லாஹ்வுடைய நியதி. இந்த மாதிரி முழுமையாக வளர்ச்சி அடைஞ்ச பிறகுதான் மறுமையும் வரும், உலகமும் அழியும். நமக்கு அல்லாஹ் முறையாக சொல்லி கொடுத்த விஷயங்கள் இதுவும் இருக்குது. ஆக மனிதர்கள் இந்த அல்லாஹ் கொடுத்த இந்த இல்மை வச்சு கொண்டு வரக்கூடிய விஷயங்களில் பார்க்கும்போது மனிதர்களுக்கு, மனித குலத்துக்கு முழுக்க முழுக்க நல்லதாக பயன்படக்கூடியதும் வந்திருக்குது. மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் பார்க்கும் பொழுது நமக்கு முழுக்க முழுக்க பயன்படக்கூடிய அளவுகளும் வந்திருக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்லாம் சொல்லிக்கலாம். மறுபக்கம் மனிதனுடைய உழைப்புகளில் பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க மனித குலத்துக்கு ஆபத்தான விஷயங்களும் வந்திருக்குது. இந்த சூனியம் சம்பந்தமாக, ஜோசியம் சம்பந்தமாக, திருட்டு சம்பந்தமாக, ஸ்கேம் சம்பந்தமாகலாம் மனிதர்கள் முயற்சி பண்ண இது எது நமக்கு கொடுக்குது? மனிதர்களுக்கு லாஸ் தானே கொடுக்குது. இதில் நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. இதில் இன்னொரு கட்டமும் இருக்கும், அதுதான் அதிகமாக பார்க்க முடியும். ரெண்டுமே அதை உள்ளடங்கி இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பயன்படுத்தக்கூடிய நபர்களை பொறுத்து இதனுடைய ஹிக்மத்துகள் மாறுபடும். எக்ஸாம்பிளுக்கு கத்தி இருக்கு, படைச்சது யாரு? மனிதன் தானே உண்டு பண்ணது. அந்த கத்தியை உண்டு பண்ணது யாரு? கண்டுபிடிச்சது மனிதன் தானே. இப்போ இதே கத்தி நல்லவர்கள் கையில் இருந்தால் அது ஒரு நியமா,
அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இதே ஒரு கத்தி கெட்டவங்க கையில, கெட்ட குணங்கள் கொண்டவர்களுடைய கையில் இருந்துச்சு அப்படின்னா இது பெரிய ஆபத்து. அப்ப எந்த நபர்கள் பயன்படுத்துறாங்களோ அந்த நபர்களை குறித்து இது விதமான சட்டங்கள் கொஞ்சம் மாறுபடும். இந்த விஷயங்களை உள்வாங்கிய பிறகு நாம இதையும் புரிஞ்சுக்கணும். மனிதன் இந்த புதிய புதிய விஷயங்களை கொண்டு வருவது இன்னைக்கு நாம எப்படி புரிஞ்சிக்க கூடாது, நபி நமக்கு தடுத்து வைத்த பிதஅத்துகளை போல புரிஞ்சிக்க கூடாது. இல்ல, இப்ப நமக்கு என்ன புரிதல் நமக்கு இருக்குது, ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தா அது பிதஅன்னு சொல்றோம். இல்ல, மார்க்கத்துல புதுசா ஒன்று வந்தா பிதஅ நமக்கு. அப்ப இந்த புதுமைன்ற இந்த விஷயத்தை உலகம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம சேர்க்க முடியாது. ஷரியா ரீதியாக நபி நமக்கு எது மார்க்கமாக சொல்லி கொடுத்தாங்களோ, அல்லாஹ் நமக்கு எதை மார்க்கமாக எடுத்து வைத்திருக்கிறானோ, எதை சஹாபாக்கள் நமக்கு மார்க்கமாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களோ, அதில் எந்த ஒரு புதுமையும் நமக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது. உலக ரீதியாக பார்க்கும்போது புதுமைகளை இஸ்லாம் வரவேற்குது. உலக ரீதியாக பார்க்கும் பொழுது புதிய விஷயங்களை இஸ்லாம் வரவேற்குது. இஸ்லாம் இதை கண்டிப்பாக தப்புன்னு சொல்லலை. மார்க்க ரீதியாக நீங்க புதுசின் பக்கம் முன்னேறி போனா தப்பு. மார்க்க ரீதியாக புதுமையின் பக்கம் முன்னேறி போனா தப்பு. உலக ரீதியாக புதுமையின் பக்கம் முன்னேறி போகலானா தப்பு. புரிஞ்சா? மார்க்கத்துல புதுமையை நோக்கி போனா தப்பு, உலகத்துல புதுமையை நோக்கி போகாம நின்றுட்டா அது தப்பு. இஸ்லாம் நம்ம அழகா சொல்லி கொடுக்குது. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த உலக ரீதியாக மனிதர்களின் கண்டுபிடிப்புகள்னு பார்த்தா எது நமக்கு எந்த வகையில் இருந்து லாபமாக அமையுமோ அந்த வகையில் நாம் அதை பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. பொதுவாக பார்க்கும் பொழுது எந்த வகையில் பயன்படுத்தினா நமக்கு அது தப்பான முறையில் போய் சேருமோ அந்த வழியில் நாம் அதை பயன்படுத்த விட்டு நாமளும் தள்ளி இருக்கணும், நம்ம சுற்றி உள்ள மக்களையும் கண்டிப்பாக தடுத்து வைக்கணும். இந்த விஷயங்களில் தான் நாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம்ல, அந்த செயற்கை நுண்ணறிவுன்னு தமிழில் சொல்லுவோம், அதற்கா இஸ்தினாயி அரபியில் சொல்லுவாங்க. ஏஐன்னு இன்னைக்கு பரவலாக மக்கள் மத்தியில் போற்றப்பட்டு வருது. எந்த அளவுக்கு நாம் அதோட ஒன்றுக்கு ஒன்று ஆயிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கிட்டலாம் இருக்குதோ அவங்கெல்லாம் இன்னைக்கு ஏஐயை பயன்படுத்துகிறவங்களாக தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, வீட்டில் உள்ள பெண்மணிகள் இருப்பாங்கல்ல, சமைக்கும் போது கூட கொஞ்சம் தெரியாமல் உப்பு அதிகமாகிருச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க உப்பு அதிகமாகிருச்சு, உடனே கேட்குறாங்க ChatGPT உப்பு அதிகமாகிருச்சு என்ன பண்ணால் கம்மியாகும்னு சொல்லி. அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி பரவலாக பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு நம்மோடு ஒட்டி போன ஒன்றாக இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்க, இது சம்பந்தமான இஸ்லாமிய தகவல்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம், இப்போ ஏஐயை பற்றி பேசுறதுக்கு பள்ளி வாசலை ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? பள்ளி வாசலுக்குள்ளே இருந்து பேசக்கூடிய தலைப்பாக இதை ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா உண்மையிலேயே முதல்ல சொன்ன விஷயம்தான், இதை பற்றின எப்படி இயங்குது என்ன உள்ளே இருக்குதுன்னு பற்றி பேச எனக்கு எதுவுமே நாலேஜ் இல்லை. என்னை விட உங்களுக்கு அதிகமான இல்மு இருக்கும் சம்பந்தமாக. நாம் எதுக்கு இந்த இடத்துல இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு புதுமையான விஷயங்கள் மார்க்க ரீதியாகவோ உலக ரீதியாகவோ நமக்கு தென்படும் பொழுது அதனுடைய மார்க்க சட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நம் மீது அடிப்படையான விஷயங்கள்ல வருது. இந்த விஷயத்துக்கும் என்னுடைய மார்க்கத்துக்கும் பாதிப்பு இருக்குதா? பாதிப்பு இருந்தா அறவே நான் அதை எடுத்துக்க கூடாது. இந்த விஷயத்தை கொண்டு மார்க்கத்தில் அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியுமா? போக முடியும்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், மார்க்கத்தில் எந்த ஒரு புதுமைக்கும் வழி கிடையாது. உலக விஷயத்தில் புதுமைகளை இஸ்லாம் வரவேற்குது. ஏன் வரவேற்குது? இதன் மூலமாக உங்க உலக வாழ்க்கையை செம்மைப்படுத்தலாம். ஒரு முவஹிதாக எனக்கு என்ன கொள்கை இருக்குது, நான் வணங்குவேன் அப்படின்னு அல்லாஹ்வை தான் வணங்குவேன். அல்லாஹ்வை தவிர என்னுடைய வணக்கங்களுக்கு தகுதியானவன் யாரும் கிடையாது. அப்போ அந்த முவஹிதாக அல்லாஹ்வை வணங்குற நான், அந்த அல்லாஹ் எனக்காக தான் உலகத்தை கொடுத்துருக்கான். இந்த உலகத்தை எவ்வளவு முடியுமோ அவன் சொன்ன வழிமுறையில் எடுத்துக்கிறதும் அல்லாஹுடைய வணக்கங்கள்ல வரும் தானே. அந்த அல்லாஹ் தான் சொல்லி என்ன வணங்கி வாழுப்பா, இந்த உலகத்தை உனக்கு நான் தான் கொடுத்துருக்கேன், வானங்கள்ல உள்ளதான் தான் கொடுத்துருக்கிறேன், என்னை வணங்கி நான் சொல்ற இந்த அடிப்படையில் இந்த ஃபவுண்டேஷன்ல வாழ்ற அப்படின்னா நீ இந்த உலகத்தை எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் உனக்கு தப்பு கிடையாது. எப்ப அல்லாஹ் நமக்கு போதிக்கக்கூடிய இந்த போதனைகளை விட்டு வெளியேறி உலகத்தை அடைய விரும்புவோமோ
ஒரு பைசாவும் நமக்கு அதில் பெரிய சீரழிவுகளை கொடுக்கும். அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்த போதனைகளில் இருந்து நாம் சுப்ஹானல்லாஹ் அந்த அடிப்படையில் வாழ்ந்து நமக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, இப்போ இந்த ஏஐ சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இதையும் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். இது சம்பந்தமாக, இந்த ஏஐ இது சம்பந்தமாக நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துரைக்கக்கூடிய தகவல் என்ன? இதை கொஞ்சம் நல்லபடியாக நாம் இதை உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது நமக்கு புரிய வரும். நாம் எல்லாம் மறந்து போன விஷயத்தை நமக்கு இது நினைவூட்டுது. எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குது, என்ன பெயர்களை கொண்டு அடையாளப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதுக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் மக்கள் அதைத்தான் இஸ்லாம்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பார்வையிலே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி நம்மளை ஒரு விதமாக ஒதுக்கக்கூடிய மக்கள் பரவலாக பார்க்கப்படும் பொழுது அவங்களுக்கு நாம் புரிய வைக்க மறந்துக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் என்பது இந்த உலக மக்களுக்கு சுமையாக இருக்கிறது கிடையாது, மாறாக இந்த உலக மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குதுன்றதை மக்களுக்கு நாம் எடுத்துரைக்க மறந்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா? இதன் மூலமாக இப்போ நார்மலாக இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணலாமே, இந்த ஏஐயின் மூலமாக இன்னைக்கு எவ்வளவு நலவுகள் இன்னைக்கு பார்க்க முடியுது இல்லை? ஏதாச்சும் ஒரு டவுட்னா உடனே எடுத்து கேட்டு பார்த்துக்கிறோம், சரியா இல்லையா அப்படி இப்படி எடுத்து ஒரு செக் பண்ணி பார்த்துக்கிறோம். இந்த அளவுக்கு எல்லாருடைய கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு சாதனமாக, கருவியாக இது மாறி இருக்க, இதை கண்டுபிடித்த நபர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு இதன் மூலமாக எவ்வளோ பேர் எல்லா பேர்கள் கிடைச்சிருக்கும். புரியுதா? இதை கண்டுபிடிச்சதுல முஸ்லிம்களாகிய நம்முடைய பங்கு இருந்தால், பங்கு இல்லை, நாம முன் வந்து கண்டுபிடிச்சிருந்தா இதன் மூலமாக இஸ்லாமிய சமூகத்தின் மீது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல வெளிப்பாடு மக்கள் மத்தியில் கிடைக்கப்பட்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஆனால் கண்டிப்பாக இதுவும் மறுக்க முடியாது, இந்த அளவுக்கு இந்த ஏஐனால இவ்வளவு சர்வ சாதாரணமாக மக்கள் மத்தியில் இருக்க முடியுதுன்னா அதற்காக பின்னாடி உழைக்கக்கூடிய நபர்களில் முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நான் முஸ்லிம்ஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ ஈக்குவலாக முஸ்லிம்களும் முயற்சிகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எத்துணை காலம்தான் நான் முயற்சிகளை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறது? எப்போ முன் வந்து தலைமை தாங்க போகிறது? நாம எப்போ நான் தான்ப்பா இது தலைவனாக இருக்கிறேன்னு சொல்கிறது காலம் எப்போ வரப்போகுது? நமக்கு எல்லாத்துலேயும் பங்கு முஸ்லிம்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பங்குகளை கொடுக்கறது மட்டும் போதுமா? இல்லை, ஒரு படி மேலே போய் நாம் இப்படிப்பட்ட விஷயங்களை சமூகத்துக்கு கொண்டு வரணும். இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறோம், இஸ்லாம் மனிதர்கள் மீது சுமை கிடையாது, மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய பெரிய காரியங்கள் இஸ்லாம் பண்ணுது. இதை நாம் எடுத்து இது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. நமக்கு உள்ள முன்னோர்கள் இருக்கிறாங்கல்ல, முஸ்லீம்களில் சொல்கிறேன், முன்னோர்கள் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு உலகளாவிய அளவில் கணிதமாக எடுத்துக்கலாம், அறிவியலாக எடுத்துக்கலாம், இல்லை மற்ற விஷயங்களாக எடுத்துக்கலாம். இன்னைக்கு எந்த அளவுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு மனிதர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்களோ இதனுடைய அடிப்படைகளை விதித்த விஷயங்களில் முஸ்லிம்கள் இருப்பாங்க. கணிதம் ரீதியாக தேடுறீங்களா, நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க. அறிவியல் ரீதியாக தேடு நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்களில் நம்ம முன்னோர்கள் உம்மத்துக்கு கொடுக்க நிறைய முறையில் உழைச்சாங்க. இன்னைக்கு நாம் இந்த விஷயங்களை தான் மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த முஸ்லிம்கள்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க, நம்முடைய கண்டுபிடிப்புகளுக்கு பங்கு வேணா கொடுத்து நம்முடைய வளர்ச்சிக்கு ஆள்களாக பின்னாடி பலமாக இருப்பாங்க, மற்றபடி இவங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது, இவங்க அந்த கிதாபையும் இதையும் வச்சு பின்னாடி இதுலையே முடங்கிட்டு இருக்கிறவங்க, பள்ளிவாசலில் மட்டும் முடங்கி போகிறவங்க, இப்படின்ற சிந்தனையில் உள்ள இந்த மக்களுக்கு உண்மையிலேயே முஸ்லிம்கள் இதோடு வாழக்கூடிய மக்கள் கிடையாது. மாறாக இந்த முஸ்லிம்கள்னால தான் உலக மக்களுடைய ரஹமத்தான வாழ்க்கை இன்னைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கின்றத நான் மக்களுக்கு புரிய வைக்க மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இனியாவும் இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக முன்னெடுத்து இப்படிப்பட்ட விஷயங்களை உலக மக்களுக்கு எடுத்து கொடுக்க முயற்சியாச்சும் நாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சா? இப்படிப்பட்ட விஷயங்களில் நாம் எந்த அளவுக்கு முடியுமோ மக்களுக்கு அந்த அளவுக்கு முன்னால் இருந்து எடுத்து கொடுக்கணும். இதனுடைய ஆரம்பமாக முஸ்லிம்கள் நாம இருக்கணும்.
இதை கண்டுபிடித்தவர்களாக முஸ்லிம்களாகிய நம் சமூக மக்கள் இருக்கணும். இந்த விஷயங்கள் அடிப்படையில் அவங்க மனசில் பதிய வச்ச பிறகு அடுத்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் பக்கம் போகலாம். இப்போ அதிகமாக வரக்கூடிய கேள்விகள்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன அதிகமான உணர்வு இருக்குது? நான் வாழும் காலம் எல்லாம் ஹலாலான வருமானத்தில் வாழணும், ஹராமான வருமானத்தை நான் தொடக்கூடாது, ஹராமான வாழ்க்கையில் நான் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே கேள்விகள் ரீதியாக மக்கள் நம்மகிட்ட கேட்குறது என்ன? இந்த ஏஐ சம்பந்தமாக கல்விகளும் இருக்குது, ஏஐ சம்பந்தமாக தொழில்களும் இருக்குது. அப்போ இந்த கல்விகளை முஸ்லீமாக நான் படிக்கலாமா, இல்லை இந்த தொழில்களில் முஸ்லீமாக நான் பயணம் செய்யலாமா, தொழில்களில் நான் என்னை ஈடுபடுத்திக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் அடிப்படையை புரிஞ்சிக்கணும். பதில் போகிறதுக்கு முன்னாடி ஷரீஅத்தில் எந்த ஒரு உலகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் நல்லதாக இருந்தால் மார்க்கம் சொல்லும் நீங்கள் பண்ணு, கெட்டதாக இருந்தால் மார்க்கம் சொல்லும் பண்ணாத. இதுவும் அப்படியே அணுகும் பொழுது இது இந்த உம்மத்துக்கு நலவாக அமையுது அப்படின்னா பங்கெடுத்துக்கலாம்னு சொல்கிறத விட கண்டிப்பாக பங்கெடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். உம்மத்துக்கு நலவுகளாக அமையுது அப்படின்னா இதில் கண்டிப்பாக பங்கெடுத்துக்கோங்க. முஸ்லிம்களாக நாம் இந்த கல்விகளை தாராளமாக கற்றுக்கலாம். ஏன் கற்றுக்கணும்? இந்த தொழில்களை தாராளமாக பயணம் செய்யலாம். ஏன் இப்படிப்பட்ட தொழில்கள் நம்ம முஸ்லிம்களும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் இருக்கணும்? அல்லாஹ் சொன்ன அதே வாசகம் நமக்கு இங்கே நினைவுபடுத்திக்கணும். தஆவனு அலல் பிர்ரி வ தக்வா, நல்ல விஷயத்திலையும் தக்வா சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் உதவிகளை பண்ணிக்கோங்க. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், தப்பான விஷயத்திற்கும் கெட்ட விஷயங்களுக்கும் நீங்கள் உதவிகளை பண்ணாதீங்க. அப்போ இது உம்மத்துக்கு நல்ல விஷயமாக ஆகும்போது இது ரீதியாக நம்ம சமூக மக்களுக்கு பயன் கொடுக்க என்னால் ஒரு பங்கு வகுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு ஏற்ப நான் இதில் கலந்துக்கணும். இதன் மூலமாக உலக மக்களுக்கு இருக்கிற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இதில் இன்னொன்று பெரிய இம்பேக்ட் என்னென்னா, இதில் பயணித்தாதான் நமக்கு தெரியும் எது நலவு எது கெட்டது. இந்த நல்லது கெட்டதை உள்வாங்கிறதுக்காகவாவது குறைஞ்சது இதனுடைய ஃபீல்டில் முஸ்லிம்களாக நாம் இருக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு, கெட்டது இதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படிப்பட்ட நெகட்டிவான விஷயங்களை விட்டு உம்மத்தை தடுக்கணும்ல, அதற்கான காரியங்களை மேற்கொள்ளணும்ல. எப்போ தான் நாம் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்? எது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்போம்? இப்போ நம்மக்கிட்ட இருக்க நம்மளை பார்த்து, குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பேணக்கூடிய நம்மளை பார்த்து மக்கள் வைக்கக்கூடிய அதிகமான விமர்சனம் என்ன? எது கேட்டாலும் பண்ணாத, சரியில்லை, தப்புன்னு சொல்லுவான் இவன். இதற்கு பதிலாக இது பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டான், கேட்டால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். வேறு என்ன பண்ணுறது? ரீப்ளேஸ்மெண்ட் மக்கள் கேட்குறாங்கல்ல. இப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் இந்த தொழுகையை தொழுவாதீங்கன்னு சொல்கிறோம். இதற்கு பதிலாக என்ன நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்? கூடவே இந்த நேரங்களில் சொல்லுவோங்க. தனியாக ஒரு இரவை மட்டும் எடுத்து வணங்காதீங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு பதிலாக எந்த இரவு தோணுதோ நீங்கள் தோணிய முறையில் வணங்குங்க. இந்த இரவு தான் வருஷம் எடுத்து வணங்குவோம், இந்த பகல் தான் வருஷம் நோன்பு வைப்போம், இப்படின்னு ஷரியத்து நமக்கு வகுத்து கொடுக்காம இருந்த நாள்களை இரவுகளை நாம் எடுத்துக்கிட்டு முறையாக பேணுவது சரி கிடையாது இல்லை. அப்போ நாம் தடுக்கிறோம் அப்படின்னா மறுபக்கம் அவங்களுக்கு அனுமதியும் கொடுக்குறோம். இது பண்ணாதீங்களா, இது பண்ணுங்க. வட்டிக்கு போகாதீங்க, வேறு என்ன வழி இருக்குது? நல்ல அழகான கடன்களை நீங்கள் கொடுங்க. ஏழைகளை பார்த்து சொல்கிறோம் வட்டிக்கு போகாதீங்க தப்பு ஹராமன்னு சொல்லி. அதே நம்ம நாவுகள் தான் நம்ம ஜமால இருக்கக்கூடிய செல்வந்தர்களை பார்த்து சொல்லும் நீங்கள் அழகான கடன்களை கொடுக்க முன் வந்தால் நம்ம சமூக மக்கள் ஏன் வட்டி வாங்க போகிறாங்க? அப்போ எப்போவுமே பண்ணாதீங்கன்னு சொல்கிறது மார்க்கம் கிடையாது. இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது மார்க்கம். எந்த ஒன்றா இருந்தாலும் சரி, எதை இஸ்லாம் தடுக்குதோ இதை பண்ணாதீங்க, அதை இப்படி பண்ணுங்க, சரியாயிரும். இந்த நாளில் மட்டும் சொல்லுகாதீங்க, இந்த நாள்லையும் சொல்லுவோங்க. இப்படி தனியாக ஒரு நாள் எடுத்து நோன்பு வைக்காதீங்க, இதை மார்க்கம் சொல்லி கொடுக்குறேன். நோன்பு வைக்க ஆசைப்படுறீங்களா, எந்த நாளுன்னு வச்சுக்கலாமே. நபி சொல்லி கொடுத்துக்க ஒழுக்கங்கள் ரீதியாக எது வேணால் பேணிக்கலாமே. அந்த அடிப்படையில் இதையும் புரிஞ்சிக்கணும். இந்த ஏஐ சம்பந்தமாக தவறுகளை விட்டு மக்களை தடுக்கிறதுக்கு அது சம்பந்தமான இல்மு நமக்கு இருக்கணும்ல. அந்த அடிப்படையில் நம்முடைய சமூகத்தின் வாலிபர்களுக்கு நம்ம சொல்கிற உபதேசம் என்ன? இந்த ஃபீல்டில் உங்களுடைய வருகைகளை
அமைத்து கொள்ளுங்கள். இந்த ஃபீல்டும் இது வெறும் ஆரம்பம் தானே. இனி இதனுடைய வளர்ச்சிகள் நிறைய இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எப்படி போக நமக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும். நல்ல முறையில் போனால் அட்ரஸ் பண்ணுறது நீங்கள் இருப்பீங்க, கெட்ட வழியில் போனால் தவிர்க்கிறதுக்கும் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, முதல்ல கற்றுக்க முயற்சிக்கணும். இந்த விஷயங்களை நாம் நம்மளை ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப அழகான ஒன்றாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு சில முக்கியமான கேள்விகள் சம்பந்தமாக வர விஷயங்களை பார்த்து முடிச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் என்ன பொதுவாக மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மனிதன் தன்னை போல யோசிக்கக்கூடிய ஒரு கருவியை உருவாக்குறதுல வெற்றி அடைஞ்சிட்டான் இல்லை. இன்னைக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நாம் எப்படி யோசிப்போமோ அந்த யோசனைகளை போல அந்த சிஸ்டம் நடந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. நம்ம கால்குலேட்டர் வரும்போதும் இப்படி ஆச்சரியப்பட்டு இருந்தோம். எப்படி சின்ன பட்டனில் 2 தட்டு 4 காமிக்குது, எப்படி இந்த பட்டன் அமுக்குனா இது குறைஞ்சி போகுது, பெருக்கப்படுது, டிவைட் ஆக்கப்படுதுலாம் யோசிப்போம்ல. அதே போல் அதனுடைய பரிணாம வளர்ச்சி நம்ம எடுத்துக்கலாம் இதை. அப்போ இந்த விஷயங்கள் கொஞ்சம் மேலே வரும் பொழுது என்ன புரிஞ்சிக்க முடியுது, ஒரு மனிதன் தன்னை போல யோசிக்கக்கூடிய ஒன்றை உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் போதுமான அளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்கான். நாமளும் அதற்கு ஆதாரமாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படி மனிதன் தன்னை போல யோசிக்கக்கூடிய ஒன்றை கண்டுபிடிச்சிட்டானே, படைச்சு கொடுத்துட்டானே. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன, அல்லாஹ்வை போல படைக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கும் வந்துருச்சா? கேள்வி புரியுதா? மனிதன் தன்னை போல யோசிக்கக்கூடிய ஒன்றை படைச்சு நிப்பாட்டி இருக்கான். இது முன் வச்சு பார்க்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தன்மைகளில் பெரிய தன்மைகளாக பேசுவோம்ல, படைத்தல்ன்றத. அப்போ அல்லாஹ் படைக்கிறது போல இன்னைக்கு இந்த மனிதனும் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஆயிட்டானா அப்படின்னு கேட்கும்போது நாம் அடிப்படையை புரிஞ்சிக்கணும். அல்லாஹ்வை போல படைக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. படைத்தல் அப்படின்னாலே அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது நம்ம நம்பிக்கை. இதை எப்படி இன்னும் நாம் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புவோம் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்லுவான். குர்ஆன் நமக்கு சொல்லும், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் மிக சிறந்த முறையில் படைக்கக்கூடியவன். எக்ஸாக்டாக உங்களுக்கு தர்ஜுமா வேணும் அப்படின்னா அஹ்ஸனுல் காலிகீன், படைக்கக்கூடியவர்களில் சிறந்த முறையில் படைக்கக்கூடியவன். படைக்கக்கூடியவர்களில் சிறந்த முறையில் படைக்கக்கூடியவர். இந்த வசனத்துக்கு கீழே தஃப்சீர் செய்யும் பொழுது முஃபஸ்ஸிர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட உரையாடல்களை படிக்க முடியும். நமக்கு இன்னைக்கும் ரொம்ப அழகாக இதை புரிய வைக்கும். என்ன பேச்சுகள் நடக்கும் அப்படின்னா, இங்கே அல்லாஹ் எதுக்கு படைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பன்மையில் பேசுகிறான். நான் தான் சிறந்த முறையில் படைப்பேன், நான் மட்டும்தான் படைப்பேன் இருக்கும் பொழுது எதுக்கு படைக்கக்கூடியவர்களில் சிறந்தவனாக நான் இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் அல்லாத படைப்பவர்கள் உண்டா இப்படின்ற கேள்வி வருது. அவங்களே ஆதாரங்களை முன் வச்சு பார்க்குறாங்க, இல்லை படைக்கிறவங்க அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. அப்போ இங்கே அல்லாஹ் பன்மையான வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்? படைக்கக்கூடியவர்களில் சிறந்தவன் நான். இந்த பன்மையான வார்த்தைகள் பயன்படுத்த காரணம் என்ன? இதற்கு அழகு அவங்களும் சொல்லுவாங்க, மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சில ஞானம் இருக்குல்ல, இல்மு இருக்குல்ல, இதன் மூலமாக மனிதன் அல்லாஹ் படைத்த ஒன்றை அந்த நிலைமையை விட்டு வேற நிலைமைக்கு மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டு இருப்பான். அல்லாஹ் மண்ணை படைச்சானா, இந்த மண்ணை மனிதர்கள் போடுற சின்ன முயற்சியில் சிலையாக வடிவைக்க முடியுது, சிலையாக நிப்பாட்ட முடியுதா இல்லையா? அல்லாஹ் படைச்சா மண்ணு, இந்த மண்ணை வச்சு மனிதன் பண்ணுற ஒரு சில செயல்முறைகளில் நார்மல் கீழே கிடக்கிற மண்ணை நிற்கக்கூடிய சிலையாக மாத்துறானே. இந்த ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய பலம் எப்படி மனித உடம்புக்கு இருக்குதோ, அதே போல ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய நிலைமையை இங்கிருந்து வேறு நிலைமையை மாற்றக்கூடிய திறமையும் மனிதனுக்கு இருக்கு. இந்த நிலைமையை அல்லாஹ் தஆலா அரபு ரீதியாக பார்க்கும் பொழுது படைக்கிறாங்கன்ற வார்த்தையில பேசுவான். இப்படி மனிதர்கள் இவ்வளவு செய்ய முடிஞ்ச பிறகும் கூட அல்லாஹ்வை போல சிறந்த முறையில் படைக்க முடியாது. ஒரு மனிதன் இருக்கிறானே, அதே போலதான் சிலையும் நிற்கப்படுது. ஒரு மனிதனை போல தான் சிலையும் நிற்க வைக்கப்படுது. ஆனால் மனிதன் அல்லாஹ் எப்படியெல்லாம் படைச்சிருக்கிறானோ அப்படியெல்லாம் சிலைகள் இருக்கா?
நம்ம நடக்கிறோம் பேசுவோம், அதை பற்றி பேச வேணாம். நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிற சிஸ்டம் இருக்குல்ல, இந்த அடிப்படையோடு சிலைகள் நிப்பாட்டப்படுதா? கண்டிப்பா இல்லை. ஆனால் பார்க்கிறதுக்கு மனிதனை போல தான் உருவங்கள் இருக்கு. கண்ணும் வைக்கப்படுது, காதுகளும் வைக்கப்படுது, மூக்கும் வைக்கப்படுது, உதடுகள் வைக்கப்படுது, ஏன் பற்களுக்கு நடுவில் உள்ள கோடுகள் முதற்கொண்டு வைக்கப்படுது. ஆனால் எப்படி இருக்கு? அது வெறும் ஜடம், அசைய முடியாத வெறும் நார்மல் மண் கல்லுடைய சிற்பம் தானே. சரி, இன்னைக்கு அதை இரும்பு ரீதியாக பார்க்கும் பொழுது அசையக்கூடிய சக்திகளை மனிதன் கொடுத்து அதுக்கு ரோபோன்ற பெயரை கொடுத்து மனிதனை போல எல்லாம் இதுவும் செய்யுதே. அப்படின்னு வந்தாலும் மனிதன் இந்த இரும்புகளை நகரக்கூடிய தன்மைகளை கொண்டதாக மாற்றி இருக்கிறான். இந்த இரும்பின் தன்மையை இந்த நிலையை விட்டு வேறு நிலைமை கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். இதில் நாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கொள்ள அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளில் ஒன்று. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தான் பேசுவானே. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தான் பேசும் பொழுது இரும்பை அவருக்காக நாம் வளர்ச்சி கொடுத்தோம்னு சொன்னான். இரும்பை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கையாளுவதை போல் யாராலையும் கையாள முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆக இந்த இரும்புகளை, இந்த ஸ்டீலை, இந்த விஷயங்களை அசையக்கூடிய ஒன்றாக உட்கார வச்சு இருக்க வச்சு அதன் மூலமாக மக்களுக்கு மனிதர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை மனிதர்களை விட சிறந்த முறை பண்ண வச்சாலும் அல்லாஹ்வை போல படைப்புகளை உண்டு பண்ணுறவங்களை மனிதர்கள் ஆக முடியாது. இப்போ என்ன பேசணும்? அந்த அறிவு சம்பந்தமாக மனிதர்களை போல யோசிக்கக்கூடிய அந்த தன்மை இந்த ஏஐக்குள்ள மனிதன் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கிறான். ஒரு அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குது. ஆனால் மனிதன் என்பவர் வெறும் மூளையை மட்டும் கொண்டவன் கிடையாது. அவனுக்கு உணர்வுகளும் இருக்கு, அவனுக்கு உள்ளமும் இருக்கு, அவனுக்கு மற்ற விஷயங்களும் இருக்கு. ஆசைகள் இருக்கு, பாசங்கள், நேசங்கள் இருக்கு, விருப்பு இருக்கு, வெறுப்பு இருக்குது. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தவன் தான் மனிதன். இந்த ஏஐ எவ்வளவுதான் தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டாலும் சரி, ஒரு மனிதனை போல கூட ஆக முடியாது. ஒரு முழுமையான மனிதன் இருக்கானே, அல்லாஹ் படைச்ச மனிதன் நாம் இருக்கோமே, நம்மளை போல சாதாரண மனிதனை போல இந்த ஏஐனால எவ்வளவு பெரிய உருவம் எடுத்தாலும் ஆக முடியாதுன்றதை முதல்ல மனசில் புரிஞ்சிக்கணும், பதிய வச்சுக்கணும். அதே போல் இங்கே அதிகமாக நம்ம கிட்ட கேட்கப்படுறது என்னன்னா, இன்னைக்கு இந்த ஏஐ வந்ததுனால நமக்கு உலமா பெருமக்கள் மீது உள்ள கண்ணியம் இருக்காதா? இன்னும் சொல்ல போனால் உலமா பெருமக்களுடைய இடத்தை இந்த ஏஐ பிடிச்சுக்கிச்சா? அடுத்த கேள்வி, இந்த உலமா மக்களுடைய இடத்தை இந்த ஏஐ பிடிச்சுக்கிச்சா? இதுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்? உலமா பெருமக்கள் கிட்ட இருந்து நீங்கள் என்ன வேலையை வாங்குவீங்க, என்ன எதிர்பார்ப்பீங்க? நீங்கள் 5 வேளை தொழுகை வைக்கணும் இல்லை, ஹுத்துபாக்கள், பயான்கள் நடத்தணும். இதையே நீங்கள் ஒரு ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட ரோபோவை நிற்க வச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணாலும் அந்த ரோபோனாலையும் சொல்ல வைக்க முடியும். ஆரம்பம்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்ல வைக்க முடியும். எந்த கிராத்து வேணுமோ, யாருடைய கிராத்து வேணுமோ அந்த அளவுக்கு அந்த கிராத்தை உங்களுக்கு எடுத்து கொடுத்து சொல்ல வைக்க முடியும். இன்னும் பயான் ஸ்பீச்னு வந்தால் இன்னும் சிறந்த, எப்படி நாம் பேசுகிறோமோ இதை விட சிறந்த நடையில், சிறந்த முறையில் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து, ஆயத்துகளுக்கான நம்பர்களை கொடுத்து, ஹதீஸுகளுக்கான நம்பர்களை கொடுத்து, ஹதீஸுகளுடைய புக்குகளை கொடுத்து, இந்த ஹதீஸுடைய ஆராய்ச்சிகளை கொடுத்து முழுமையாக சிறந்த முறையில் பேசக்கூடிய தன்மைகள் அந்த ஏஐனாலையும் பண்ண முடியும். வேற என்ன பண்ணுவோம்? டவுட்ஸ் கேட்போம் உஸ்தாத் கிட்ட. இதே டவுட்ஸை நீங்கள் ஏஐ கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு பதில்களை கொடுக்கத்தான் போகுது. ஒரு சில சமயங்கள் என்ன ஆகும், நீங்கள் ஆசிரியரை பார்த்து கேட்பீங்க, உலமா பெருமக்களை பார்த்து கேட்பீங்க, இது சந்தேகமாக சொல்லுங்கள் உஸ்தாத். என்ன சொல்லுவாங்க சில சமயங்களில்? இதை பற்றின சரியான தெளிவு இல்லைம்மா, பார்த்துட்டு சொல்கிறேன், படித்து பிறகு சொல்கிறேன். இந்த மாதிரி பற்றி ஏஐ கொடுக்குமா? இல்லை. என்ன கேட்டாலும் கொடுக்கத்தான் போகுது, பதில்கள் கொடுக்கத்தான் போகுது. அப்போ இன்னைக்கு ஒரு ஆலிம் கிட்ட இருந்து நான் என்ன வேலைகளை வாங்க முடியுமோ, எனக்கு எடுத்துக்க முடியுமோ, இந்த எல்லா வேலைகளையும் சிறந்த முறையில் ஏஐ பண்ணுதுன்னு பொழுது, அப்போ உலமா பெருமக்களுடைய இடத்தை இந்த ஏஐ வாங்கிக்கிச்சான்னு கேட்குறாங்க. இதுவரைக்கும் வச்ச விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது சிறந்த முறையில் பண்ணுது. ஆனால் ஒன்றை உள்வாங்கிக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை பற்றி பேசும்போது எங்கெங்கெல்லாம் பேசுவானோ
அங்கங்கெல்லாம் மனிதர்களை மட்டும்தான் இணைச்சு பேசுவான். அங்கங்கள்லாம் மனிதர்களை மட்டும்தான் இணைத்து பேசுவான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இல்ம் உலகத்தை விட்டு போகும். எப்படி போகும்? நாம் எல்லாம் நிறைய ஹதீஸ்களை கேட்டிருப்போம். இந்த ஹதீஸ்களை நபி சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலிருந்து யன்தஸிஉஹு மினல் இபாத், அடியார்களை எடுப்பதின் மூலமாக அடியார்களுடைய உள்ளத்திலிருந்து அப்படியே இல்ம் எடுத்துக்க மாட்டான். மக்களுடைய உள்ளங்களிலிருந்து இல்ம் அப்படி எடுத்துக்க மாட்டான். மாறாக எப்படி எடுப்பான்? ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்குது இல்லை, பிகப்தில் உலமா, உலமா பெருமக்களுடைய மௌத்தை கொண்டு அல்லாஹ் இல்மை எடுத்துப்பான். அப்போ இல்முடைய இல்லாமல் போகக்கூடிய அடையாளமாக அல்லாஹ் நமக்கு சொல்றது, உலமாக்கள் இல்லாமல் போனால் உங்களுக்கு இல்மு இருக்காது. உலமாக்கள் இல்லாமல் போனால் உங்களுக்கு முறையான இல்மு இருக்காது. எங்கே இந்த உலமா இல்லாமல் போயிடுவாங்களோ அங்கே நபி சொல்லி கொடுத்தாங்க, இத்தகத நாசு ரூஸன் ஜுஹாலா, தனக்கு தலைவர்களாக மூடர்களை, முட்டாள்களை, அறிவிலிகளை மனிதர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். அந்த நபர்கிட்ட போய் மக்கள் ஃபத்வாக்களை கேட்பாங்க தெரிஞ்ச மாதிரி. அந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? கேட்கப்படுறவங்க என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, இதை வச்சு நான் மக்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். எந்த ஒரு எண்ணம் இல்லாமல், எந்த ஒரு கூச்சம் இல்லாமல் மக்களும் கேட்குற விஷயங்களுக்கு எல்லாம் பதில்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வாங்குற பதில்கள் எல்லாம் சரின்னு மக்கள் நம்பிக்கிட்டும் போய்கிட்டு இருப்பாங்க. நல்லா உள்வாங்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லுது, உலமா இல்லாமல் இல்மு நமக்கு கிடையாது. உலமா எங்கே இல்லாமல் போயிடுவாங்களோ அங்கு நமக்கு இல்மும் முழுமையாக போயிடும்ன்றது அல்லாஹ் நமக்கு நபி மூலமாக சொல்லி கொடுத்த விஷயங்களில் பார்க்க முடியும். இது சம்பந்தமாக அப்துல் ஹசீப் மதனி ஹஃபிதஹுல்லா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த விஷயத்தை ஏன் நாம் ஏஐக்கிட்ட கேட்கக்கூடாது? உலமாவுடைய எந்த ஒரு உதவிகள் இல்லாமல், உலமாவுடைய எந்த ஒரு பங்களிப்பு இல்லாமல் ஏஐனால் இந்த விஷயங்களை செய்ய முடியுமா? இன்னும் வார்த்தைகளை மாற்றி சொன்னால், உலமாக்களுடைய இடத்தை ஏஐ பிடிச்சிக்க முடியுமா? இந்த கேள்வியை ஏன் நாம் சாட்ஜிபி கிட்டே கேட்கக்கூடாதுன்ற அடிப்படையில் நான் கேட்டேன். ஷேக் சொல்லுவாங்க, நான் அதுக்கிட்ட இப்படியே கேட்டேன். அதற்கு அந்த சாட்ஜிபி சொன்ன பதில்கள் இருக்கு, எனக்கு வியப்பை கொடுத்துச்சு. எந்த அளவுக்கு வியப்பை கொடுத்துச்சுன்னா, ரொம்ப பர்ஃபெக்டான ஆன்சரை நான் பார்ப்பேன். நாங்கள் ஷேக் அதை படிச்சும் காமிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த ஏஐ உடைய பதில் ஏஐ சொல்றது போல ஷேக் சொல்லுவாங்க. ஃபத்வா சம்பந்தமாக, ஃபத்வா கேட்குறோம்ல, ஃபத்வாக்கள் டவுட்ஸ் கேட்குறோம்ல, இந்த ஏஐ சம்பந்தமாக, ஃபத்வாக்கள் சம்பந்தமாக ஏஐ மீது நம்பிக்கை வைப்பது மார்க்க ரீதியாக சரி கிடையாது. இது யார் சொல்றா? அந்த ஏஐயே சொல்லுது. என்னது? ஃபத்வா ரீதியாக இந்த ஏஐயின் மீது நம்பிக்கை வைப்பது இது மார்க்க ரீதியாக, ஷரியா ரீதியாகவே சரி கிடையாது. ஏன்? காரணங்களையும் அதையே முன்வைக்குது. ஏன்னா ஃபத்வா கொடுப்பது வெறும் டேட்டா பேஸை வச்சு மட்டும் செய்ய போகிற காரணம் கிடையாது. ஆனால் ஏஐடைய என்ன ப்ராசஸ் உள்ள இருக்குது? ஒன்று அல்காரிதம் இருக்கும், இன்னும் டேட்டா பேஸ் தானே. எவ்வளவு டேட்டாக்கள் ஸ்டோர்டாக இருக்குதோ அதிலிருந்து நமக்கு தகவலை கொடுக்கும். அப்போ வெறும் டேட்டா பேஸை வச்சு மட்டும் ஃபத்வாக்களை கொடுக்க முடியாது. மாறாக என்ன நிபந்தனைகள் இருக்கணும் ஃபத்வா கொடுக்கறதுக்கு? ஷரியாவுடைய புரிதல் இருக்கணும், மார்க்கத்தை புரிஞ்சிருக்கணும். இரண்டாவது, அந்த தக்வா அவங்களுக்கு இருக்கணும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். மூணாவது, எந்த சிச்சுவேஷனில் கேள்வி கேட்கப்படுது அந்த சிச்சுவேஷனை உள்வாங்கணும். நாலாவது, நீயத்து சீராக இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் இருந்து ஃபத்வா கேட்கப்படுது அப்படின்னா அந்த ஃபத்வாக்கள் சொல்லக்கூடிய மனிதர்கள் மாஷா அல்லாஹ் சிறந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது ஏஐ கிட்ட கிடையாது. இதற்கு ஆதாரமாக இதையும் எடுத்து கொடுத்து ஷேக் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வசனம், ஃபஸ்அலு அஹ்ல திக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். நமக்கு வசனம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்கே அஹ்லு திக்ர் தெரிஞ்சவங்கன்னா யாரு? அந்த தெரிந்தவர்களுக்குள்ள வர வேண்டிய நிபந்தனைகளாக இந்த 4 விஷயங்களே இந்த ஏஐ குறிப்பிடும். ஒன்று, ஈமான் இருக்கணும், ஷரியாவை புரிஞ்சிக்கக்கூடிய திறன் இருக்கணும், தக்வா இருக்கணும், இன்னும் இந்த சிச்சுவேஷனை உள்வாங்கக்கூடிய திறமை இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் இல்லாமல் ஃபத்வா கொடுக்க முடியாது. ஷேக் இப்னுல் கைம் அலைஹி ரஹ்மத்துல்லாஹி பேர் கேள்விப்பட்டிருப்போம் தானே?
இப்னு தைமியாவுடைய சிறந்த மாணவர்கள் இருப்பாங்க. இப்னுல் கையிம் அலைஹி ரஹ்மா சொல்லுவாங்க, ஒரு முஃப்தினா யார்? ஃபத்வா கொடுக்குறவங்க, பதில்களை கொடுக்குறவங்க. ஒரு முஃப்தி சம்பந்தமாக பார்க்கும் பொழுது முஃப்திக்கு வெறும் ஒரு சில இல்முகள் இருந்தால் மட்டும் போதுமானதுன்னு கிடையாது. மற்றபடி 2 முக்கியமான புரிதல் ஒரு முஃப்திக்கு இருக்கணும். இப்போ இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டோம்ல, சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா போதும் பதில் நான் கொடுத்துருவேன். இன்னைக்கு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது ஒன்று தான், எனக்கு நிறைய இல்மு இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதனால நான் சொல்ல முடியும், பதில் கொடுக்க முடியும். இது லைசக்கதா இருக்குது, இப்படி இல்லை. இப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா இன்னைக்கு இந்த உலமா பெருமக்களுடைய தேவை நமக்கு தேவையில்லை. வெறும் தகவல்கள் மட்டும் இருந்து ஃபத்வா கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இப்னுல் கையிம் அழகாக சொல்லுவாங்க, 2 முக்கியமான புரிதல் இருக்கணும். ஒன்று ஃபஹ்முல் வாக்கியா, அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சிக்கக்கூடிய திறமை இருக்கணும். எந்த சிச்சுவேஷனில் கேள்வி இருக்குது, யார் வந்து கேட்குறாங்க, எந்த நிலைமையில் வந்து கேட்குறாங்க, எந்த பகுதியிலிருந்து கேட்குறாங்க, எந்த நாட்டை சார்ந்தவங்க, எந்த ஊரை சார்ந்தவங்க, இதற்கு பின்ன உள்ள சிச்சுவேஷன் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 2வது ஃபஹ்முல் வாஜிப் ஃபில் வாக்கியா, அந்த சம்பவத்தில் கேள்வி கேட்க வராங்கல்ல அவங்களுக்கு எதை நாம் சொல்கிறது சரியாக இருக்கும், இதையும் புரிஞ்சு வச்சுக்கணும். எப்போவுமே குர்ஆனில் அல்லாஹ் வசனம் இருக்குது, இந்த வசனத்தை எல்லா இடங்கள்லையும் அப்படியே ஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. இதுக்கு அழகான சம்பவங்கள் சொல்ல ஆசைப்படுவேன். நமக்கு நேரங்கள் முடிய இருக்குது. ஒன்று சம்பவம் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சிக்கிறேன். இது என்னன்னா, இப்னு அப்பாஸ் பேர் கேள்விப்பட்டிருப்போமா? நல்ல சிறந்த சஹாபாக்கள் ஒருத்தவங்க அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்க தர்ஸில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வேகமாக வருவார். ஆசிரியர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, பதில் தெரிஞ்சாகணும். என்ன கேள்வி? ஒரு முஃமினை சாகடிச்சா எனக்கு தௌபா இருக்கா? ஒரு முஃமினை சாகடிச்சா, கொலை பண்ணா எனக்கு தௌபா இருக்கா, அல்லாஹ் மன்னிப்பானா? அதுக்கு ஆசிரியர் சஹாபி இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, லா, நரகத்துக்கு போவேன். தௌபா இல்லை, நரகத்துக்கு போவேன். இதை கீழிருந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாணவர்கள் ஆச்சரியம் பார்க்குறாங்க. ஆனால் ஷேக் நமக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கலையே, குர்ஆன் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்கலையே, குர்ஆனில் இதே டாபிக் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறானே, ஒரு முஃமினான ஒரு நபரை வேணுமென்றே நீங்கள் சாகடிச்சாலும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி லாஸ்ட்டில் சொல்லுவான், தௌபா இருக்குது அவருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் தௌபா இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே இப்னு அப்பாஸ் இல்லை உனக்கு தௌபான்றாங்க. இது மாணவர்களுக்கு புரியலை. எங்கள் உஸ்தாதுக்கு அந்த ஆயத்து ஞாபகம் இல்லையோ, இல்லை வேறு ஏதாச்சும் இல்மு இருக்கா உள்ள, இல்லை குர்ஆனுக்கு முரணா இவங்க போகிறாங்களா? இப்போ இந்த விஷயங்களை மாணவர்கள் கேட்கும்போது இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்குது, இவர் எந்த நிலைமையில் ஓடி வந்திருக்கிறாரு, இந்த கேள்விக்காக மட்டும்தான் வந்திருக்கிறார். அப்போனா எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, யாரோடவோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார், யாரோடவோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார். இப்போ நான் இருக்குன்னு சொல்லியிருந்தா ஒரு உயிர் போயிருக்கும். இப்போ நான் தௌபா இருக்குன்னு சொல்லியிருந்தா ஒரு உயிர் போயிருக்கும். வேணா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. மாணவர்களும் போவாங்க, 2 பேர் எழுந்திருச்சு போவாங்க, அதே போல் நடந்திருக்கும். 2 பேரும் சண்டை பிடிச்சிருப்பாரு, ரொம்ப கோவத்தில் இருப்பார், அந்த கோவத்தோடு வந்திருப்பார், கேள்வி கேட்டிருப்பார். அப்போ இங்கே சஹாபி இப்னு அப்பாஸ் தௌபா இருக்குன்னு முறையாக சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? ஒரு உயிர் போயிருக்கும். அந்த உயிர் போக விடாமல் தடுக்க நான் இல்லைன்னு சொன்னேன். இதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, குர்ஆனுக்கு மாற்றமாக போனாங்கன்னு கிடையாது. இதை தான் சொல்லுவோம், அந்த சிச்சுவேஷனை உள்வாங்கக்கூடிய திறமை ஒரு முஃப்திக்கு இருக்கணும். என்ன பதில் சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும், அந்த புரிதலும் இருக்கணும். இங்கே உங்களுக்கு தௌபா இல்லைன்னு சொன்னார்ல, குர்ஆன் இருக்குன்னு சொல்லுதில்ல, இவ்வளவு பெரிய தைரியம் எப்போ வரும்? இந்த அளவுக்கு அவங்களுடைய பக்குவம் இருக்கும்போது வரும். ஆனால் இதே நீங்கள் இந்த மாதிரி நிலைமையில் டக்குன்னு நீங்கள் ஜாட்சிபிடி எடுத்து இந்த மாதிரி எனக்கு இப்போ இல்லாமல் போனால் தௌபா இருக்கா என்ன சொல்லும்? அல்லாஹ் சொல்கிற ஆயத்தில் குர்ஆனில் இருக்குது, தௌபா இருக்குது. அப்போ கேட்டாங்க ஒன்று போய் முடி, புரிஞ்சா? அப்போ இப்படி நாம் கேள்விகளை எல்லாத்தையும் இதுக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா நமக்கு இது அதுக்கான படைப்பு இல்லை. உலமாக்கள் தான் இதற்கு முறையாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க. இது இப்னுல் கையிம் அலைஹி ரஹ்மா தன்னுடைய புத்தகமான இஅலாம் முவக்கியின் எழுதி வைப்பாங்க, ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. எனக்கு இது புரியுதில்லை, இது
பதில் கொடுக்கறதுக்கு வெறும் கேதரிங் தேவை கிடையாது. நாலேஜ் நமக்கு இருந்தால் போதுமானது இல்லை, அதை புரிஞ்சிக்கக்கூடிய முறைகளும் இருக்குது. அது இந்த மெஷினால் எத்தனை நூற்றாண்டுகள் போனாலும் புரிஞ்சிக்க முடியாது. இந்த மெஷினால் அதை பண்ண முடியாதுன்றது புரிஞ்சிக்க முடியும். அடுத்து பார்க்கும் பொழுது இந்த எதனால் இன்னும் என்னால் உலமா பெருமக்களுடைய இடத்தை எடுக்க முடியாது, இது சம்பந்தமாக ஏஐடைய ரிப்ளேஸை கண்டினியூ பண்ணுவாங்க. எனக்கு ஏஐக்குன்னு சொல்லி சில எல்லைகள் இருக்குது. அந்த எல்லைகளை தாண்டி என்னால் எதுவும் சொல்ல முடியாது. எந்த எல்லைகள்? எவ்வளவு டேட்டா பேஸை கொடுப்பீங்களோ அவ்வளவு தான் நமக்கு எடுத்து கொடுக்கும். அப்போ நீங்கள் இந்த டேட்டா பேஸ் சம்பந்தம் இது இல்லாத விஷயங்களை கேட்கும்போது கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லும் இல்லை. அப்போ எவ்வளவு அதுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கப்பட்டு இருக்குதோ அதை வச்சு மட்டும்தான் பேசும். மற்றபடி எக்ஸ்ட்ராவான விஷயங்களை உள்வாங்கி பேசக்கூடிய தன்மை இருக்காது. ஆனால் உலமா பெருமக்கள் அப்படி கிடையாது. அவங்க வெறும் கல்வியை மட்டும் வச்சு பேசுகிறவங்க இல்லை. அந்த கல்வியின் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல் இருக்குல்ல. உங்களுக்கு கல்வியினால் எல்லாம் கிடைச்சிரும்னா இன்னைக்கு ஃபிக்குகளில் கருத்து வேறுபாடுகள் ஏன் இருக்கணும்? தொழுகும் பொழுது கைகளை நீங்கள் நெஞ்சில் கட்டுங்க, வயிற்றில் கட்டுங்க ஏன் சொல்லப்படணும்? அத்தையாத்தில் உட்காரும் வேலைகளை நீட்டி வைங்க, மடக்கி வைங்க ஏன் சொல்லப்படணும்? ஒரே மாதிரி முடிச்சு போயிருக்கணும்ல. எது கருத்து தனித்தனியாக கொடுக்கப்படுது? இந்த கருத்து வேறுபாடுகள் நம் மீது ரஹமத்தான ஒன்று. இந்த நெஞ்சில் கை கட்டலன்ற சண்டை போகிறது கிடையாது. தஷவுதில் கையை நீ உயர்த்துன்றதுக்காக கையை உடைக்க போகிறது நமக்கு கிடையாது, விரல்களை உடைக்கிற நமக்கு கிடையாது. இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. எது சிறந்தது அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நாம. அப்போ இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்க இந்த மிஷின்ஸ்னால ஒன்றும் முடியாது. இதுக்கு உலமா பெருமக்களுடைய வாழ்க்கை நமக்கு தேவை. அதே போல் இது ரொம்ப கடைசியாக சொன்ன அழகான வார்த்தை, எனக்கு இந்த ஃபிக்ஹுல் தர்ஜிஹாத் எனக்கு செய்ய முடியாது. தர்ஜிஹாத்னா நமக்கு ரெண்டு இப்போ சொன்னோம்ல, நீங்கள் தொழுகையில் கையை மேலே கட்டுங்க கீழே கட்டுங்க, ரெண்டுமே நமக்கு இருக்கக்கூடிய ஒன்று தான். இதில் எது சிறந்தது இதை சொல்கிறதுக்கு உலமாக்கள் தான் வேணும். உங்கள் ஏஐ கூட இருக்குல்ல, அதை கேட்கும் பொழுது இதை தான் சிறந்ததுன்னு சொல்லும். கூட என்ன சொல்லும்? இந்த ஆலிம் சொல்லியிருக்கிறாங்க இது சரின்னு சொல்லி. அஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது சரின்னு சொல்லி. அஷேக் பின் பாஸ் சொல்லியிருக்கிறாங்க இது சரின்னு சொல்லி. அஷேக் அல்பானி இதில் கொஞ்சம் கருத்துக்களை மாற்றமாக வச்சுருக்காங்க. இப்படி அந்த உலமா பெருமக்களுடைய பெயர்களோடு தான் அதுவுமே கூட உங்களுக்கு பதில்களை கொடுக்குமே தவிர அதுவாக எல்லாத்தையும் அலசி ஆராயக்கூடிய தன்மையில் அது இருக்காது. இப்படி இது சம்பந்தமாக சொல்லி அதை புரிய வச்சுக்கும். எனக்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்தாலும் உலமா பெருமக்களுடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு நம்ம மூலையை சொல்லணும் அப்படின்னா உரிமை கிடையாது, சக்தி கிடையாது. அப்போ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு போகும் இதுவும் தெரிஞ்சுக்கிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம மக்கள் கேட்குற பொதுவான ஒன்று, இந்த ஏஐ மூலமாக நம்ம பார்க்குகின்ற இந்த ஹதீஸுகள் இந்த வசனங்கள் இது எல்லாமுமே நம்பகத்தன்மை உடையதா? இது நம்ம பார்த்த உடனே இது இருக்குப்பா நம்பகத்தன்மையானதுப்பா அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இல்லாத ஹதீஸுகளை புக்கு நம்பர் கொடுத்து புக்கு நேம் கொடுத்து இருக்குன்னு சொல்லும். அது குறிப்பாக நமக்கு நடந்தும் இருக்குது. நம்ம போஸ்டர் ரெடி பண்ணுவோம்ல, இன்னைக்கு ஜும்மா நடக்குது, ஹுத்துபா இந்த தலைப்பில், ஹத்தீப் இவர் அப்படின்னு அவசரத்துக்கு என்ன பண்ணுறாங்க, போட்டு ஒரு போஸ்டர் எடுக்கிறாங்கல்ல. அந்த போஸ்டரில் நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஹதீஸையும் குர்ஆன் வசனத்தையும் நான் போட்டிருக்க மாட்டோம், அதுவாக இணைச்சியும் கொடுக்கும் சில சமயங்களில். அப்படி இணைச்சு கொடுக்கும் பொழுது நல்லா கவனிக்கப்பட்ட ஒன்று, இணைத்து கொடுக்கும் பொழுது ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்துருக்குது. இது சூராவுடைய பேர் ஆயத்து நம்பரோடு இருக்குது. ஆனால் குர்ஆனுடைய வசனமே அது கிடையாது. ஏதோ ஒரு அரபு வார்த்தையை சேர்த்து ஒன்றா வச்சு இதுதான் குர்ஆன் வசனம், இந்த சூரா இந்த நம்பருக்கு இருக்குது. இது ரொம்ப தூரமாக இல்லை, இது நமக்கு சம்பவங்களில் ஒன்று. டாக்டர் அப்துல் கனி இருக்கார்ல, அவர் நமக்கு அட்ரஸ் பண்ணார், இந்த போஸ்டர் இந்த ஆயத்து இருக்குமா, இந்த ஆயத்து குர்ஆன்லேயே கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு நாம் கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒன்றாக இந்த ஏஐ இருக்க போகிறது கிடையாது. ஹதீஸுகள்லையும் கூட ஷேக் அப்துல் ஹாஷிம் அவங்களே அழகாக சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ் எனக்கு ரொம்ப காலமாக படிச்சிருக்கோன்னு தெரியும், ஏதோ ஒரு பயணத்தில் போகும் பொழுது புக்கு கையில் இல்லை, அந்த ஹதீஸ் வார்த்தைகள் நமக்கு ஞாபகம் வரல, இந்த சாட் ஜிபிடியை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி ஹதீஸுடைய வார்த்தைகளை போட்டு போட்டு பார்க்குறோம், ஹதீஸ் இல்லைன்னு வருது. எனக்கு நல்லா தெரியும், நான் படிச்சிருக்கேன் ஹதீஸ் நான் புக்கில். எவ்வளோ வார்த்தைகளை மாற்றி மாற்றி கொடுத்தாலும் எனக்கு இது இல்லைன்னு தான் வருது.
இது என்னன்னே புரியாமல் போச்சு எங்களுக்கு. பிறகு பயணம்லாம் முடிஞ்சு வீடு போன பிறகு கிதாப் எடுத்து பார்த்தா ஹதீஸ் நமக்கு இருக்குது புக்கில். அப்போ ஒரு ஹதீஸை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுனால அது எல்லாமே சரின்னு ஆயிராது ஏஐ பண்ணுறது. அதே போல் ஒரு ஹதீஸை நீங்கள் கேட்டு அது இல்லைன்னு சொல்கிறதுனால அது ஹதீஸ் உங்களுக்கு இல்லவே இல்லைன்னு ஆயிராது. ஏன்னா முதல்ல சொன்னது போல தான், எவ்வளவு தகவல்கள் அதுக்கு இருக்குதோ அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கிட்ட எல்லா தகவல்களை பற்றி நீ கேட்கும் பொழுது கண்டிப்பாக பதில் இல்லைன்னு தான் சொல்லுவோம். இந்த அடிப்படையில் நாம் அதை நம்புறது, நம்பகத்தன்மை உடையதாக பார்க்கறது சரி கிடையாது. அடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்கூலில், காலேஜுகளில், ஆஃபீஸ், கம்பெனிகள் எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்காக நாம் இந்த ஏஐயை பயன்படுத்தி அந்த ஏஐ கொடுக்கக்கூடிய அந்த தகவல்கள் அப்படியே போய் கொடுக்கறது மார்க்க ரீதியாக சரியா தப்பான்ற கேள்வி ஒன்று வரும். இதில் தான் சொல்லுவோம், உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறவங்க நீங்கள் எப்படியாவது கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம இப்படியெல்லாம் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு ப்ராஜெக்டை கொடுக்குறவங்க இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் யோசித்து நீங்கள் தான் எழுதி வரணும்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் இதன் மூலமாக போய் தேடி இதன் மூலமாக கிடைக்க பெறுகின்ற விஷயங்களை போய் கொடுக்கறது சரி கிடையாது. இதுக்கு தான் அரபியில் சொல்லுவாங்க சரிகா இல்மியா. இதை இல்மே திருடக்கூடியது. எனக்கு ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, நானா யோசித்து நானா அசைன்மெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், சீக்கிரமாக முடியணும்னு சொல்லி ஏஐ போட்டு பார்க்குறேன், அது பெரிய பக்கமாக கொடுக்குது, அதை எடுத்து அப்படியே எழுதுறேன், காப்பி பண்ணுறேன், எடுத்து கொடுக்குறேன். இது என்ன அர்த்தம், அங்கே இருக்கிற இல்மை திருடி நீங்கள் சொல்கிறீங்க. இது சரிகா இல்மியா. இப்போ இதே விஷயங்கள் இவ்வளோ பேசுகிறோம்ல, எனக்கு அப்துல் ஹசீப் மதனி அவங்களுடைய பேச்சு கேட்காம நானா யோசித்து தேடி ஆராய்ஞ்சு வந்து சொல்கிறேன்னு சொன்னால் அது இல்மை நான் திருடிய குற்றம் எனக்கு இருக்கும் இல்லை. நான் என்ன சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன தெரியுமா உங்களுக்கு, எனக்கு என்னுடைய உஸ்தாத் அப்துல் ஹசீப் மதனி அவங்களுடைய பேச்சின் மூலமாக கிடைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம். அப்போ இது எதுவுமே சொல்லாமல் இதை நானா ஆராய்ச்சி பார்த்தேன், நானா படித்து பார்த்தேன், நானா பண்ணேன்னு சொன்னால் எப்படி இந்த இல்மை நான் அவர்கிட்ட இருந்து திருடி நல்ல பேருக்காக உங்ககிட்ட பேசுன்றவர் ஆயிருமோ அதே போல் இதுவும் தப்பான முறை ஆயிடும். அப்போ உங்களுக்கு இந்த விஷயங்களை கொடுக்குறவங்க எப்படியாவது பண்ணுங்கன்னு கொடுத்தா பிரச்சனை இல்லை. நீங்களா மட்டும்தான் பண்ணணும்னு சொன்னால் அது ஸ்கூல் ப்ராஜெக்டாகவே இருக்கட்டும், நீங்கள் தான் பண்ணணும்னு இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் தான் பண்ணணும். நீங்கள் வெறும் ஹெல்ப் பண்ணிக்கலாம், ஆனால் முழுக்க அதையே சார்ந்து இருக்கிறது சரியான முறையாக இருக்காது. அதே போல் கடைசியாக இதையும் புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு அதிகமாக இந்த ஏஐ மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள்னு பார்த்தா ரொம்ப பெரிய பாதிப்புகள் என்பது மனிதன் மீதுள்ள நம்பிக்கையை சீக்கிரமாக எடுக்க செய்யக்கூடிய வேலை ஏஐ பண்ணும். மனிதன் மீதுள்ள நம்பிக்கையை சீக்கிரமாக தகர்க்கக்கூடிய விஷயங்களை இந்த ஏஐ பண்ணும். எந்த அளவுக்கு இன்னைக்கு நான் பார்க்குறோம்ல, இந்த டைலாக் தான் நம்ம யாரை நினைக்கிறோமோ அவருடைய வாய்ஸில் அவருடைய இமேஜை வச்சு அவரையே பேச சொல்கிற மாதிரி பண்ண முடியும் இல்லை. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு லைன் எழுதி இந்த லைனை எனக்கு இந்த உஸ்தாதுடைய வாய்ஸில் நான் கேட்க விரும்புகிறேன்னு சொன்னால் அந்த உஸ்தாதுடைய வாய்ஸில் உங்களுக்கு அந்த லைன் கிடைக்கும். இத்தனைக்கும் அவங்க பேசியே இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய மாடுலேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இவருடைய ஃபோட்டோ கொடுத்து இந்த ஃபோட்டோவை மேட்ச் பண்ணி எனக்கு இவருடைய வார்த்தை இவரே பேசுகிற மாதிரி கொண்டு வாங்கன்னு சொன்னால் பேசுகிற மாதிரி கொண்டு வரும். எந்த அளவுக்கு உதடுடைய அசைவுகள் முதற்கொண்டு சேமாக இருக்கும், ஆனால் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. வேற யாரோ ஒரு பெண்ணை உங்களோடு இணைச்சி இருக்கிற மாதிரி இன்னைக்கு பண்ண முடியும் இல்லை உங்களுடைய வீட்டு பெண்ணை வேறு யாரோடவோ இணைச்சி காமிக்கிற மாதிரி பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும், பெரிய பெரிய உழைப்புகள் தேவையில்லை. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மனிதன் மீதுள்ள நம்பிக்கையை ஈஸியாக தகர்க்கக்கூடிய வேலைகளை ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது. இதனாலேயே சொல்லுவோம், இப்படிப்பட்ட முயற்சிகளில் நாம் விளையாட்டுக்கும் கூட ஈடுபடக்கூடாது. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன், சும்மா முயற்சி பண்ணி பார்க்குறேன், சரியா இருக்குமா இல்லையான்னு ட்ரை பண்ணி இந்த விளையாட்டுக்கு கூட நாம் இதில் அணுகக்கூடாது. ஏன், இது ஒரு காலத்தில் பொய்யாக அமைஞ்சு பொய்யாக மாறுது அப்படின்னா இதையும் புரிஞ்சிக்கணும். இந்த பொய்க்கு எவ்வளவு தூரம் மக்கள் செவிசாய்ப்பாங்களோ அவ்வளவு தூரம் வரைக்கும் அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு கேள்விகள் இருக்கு. நபி சொன்ன வார்த்தைகள் இது. ஒரு பொய்யை நீங்கள் பரப்பி அந்த பொய்யை எத்தனை மக்கள் நம்பிக்கிட்டு இருப்பாங்களோ அத்தனை மக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு பிடி இருக்கு.
உங்களுக்கு கேள்விகள் இருக்குது. இப்படி ஈஸியாக உங்களுக்கு ஒருத்தர் மேலே செம்ம காண்டு பிடிக்கல, செம்ம கோவத்தில் இருக்கிறீங்க, அவர் எப்படியாச்சும் ஒன்று நாம் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஏதாவது ஒரு தப்பாக பண்ணி கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் எனக்கு ஃபீல் பண்ணி தப்புன்னு உணர்றெல்லாம் பிறகு முதல்ல பண்ணிட்டீங்கல்ல, எத்தனை பேருக்கு அனுப்பிச்சிருப்பீங்க? அவருடைய கண்ணியம் எவ்வளவு பால் மரப்பட்டிருக்கும், எவ்வளோ பால்படுத்தப்பட்டிருக்கும். இது எவ்வளோ பெரிய தப்பான காரியங்களில் ஒன்று. இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்குது, இன்னைக்கு நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்தை உலகம் முழுக்க பார்க்க வைக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் பொழுது எந்த ஒரு பொய்யான விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னே நல்லா பயப்படணும், நல்லா யோசிக்கணும். அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட பொறுமைகளை கொடுக்கணும். இதனாலேயே இன்னும் எந்த ஒரு நியூஸ் உங்கள் முன்னே வந்தாலும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் தப்பான வார்த்தைகள் இல்லை பாட்டு ஆடல்னு அதையே பண்ண மாதிரி உங்களுக்கு வீடியோ காண்பிக்கப்பட்டாலும் உடனே நீங்கள் நம்பிடக்கூடாது அவங்க தான் இவங்கன்னு சொல்லி. எனக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு தான்ப்பா இது, எனக்கு நல்லா தெரியும் அந்த பிள்ளையோட வாய்ஸ் தான் இது, இந்த அளவுக்கு நீங்கள் அந்த வீடியோ ஆடியோ பார்த்து நீங்கள் உங்களை இது பண்ணிப்பீங்க அப்படின்னா அது சரியானது கிடையாது. அது நம்ம பொய்யான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து காண்பிக்கிறோன்ற அளவில் கொண்டு போய் சேர்த்துரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுப்பான், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்தாலும் ஃபதபையனு, அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக விசாரிங்க. நீங்கள் டீட்டெயிலாக விசாரிக்காமல் ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படணும், நீங்கள் தான் வருத்தப்படணும். அல்லாஹ் சொல்லுவான் நாதிமீன், நீங்கள் தான் கேவலப்படணும், தப்பாக பண்ணிட்டேனே சொல்லி நீங்கள் தான் உங்களை கேவலமாக கருதுப்பீங்க. இது ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது. இன்றைக்கி இந்த ஏஐ பயன்படுத்தி ஃபோட்டோக்களை குண்டு பண்ணுறாங்க தெரியுமா? என்னுடைய முதல்ல ஃபோட்டோ பிடிக்கிறதே தப்பு, மார்க்கெட் அனுமதிப்பட்டது கிடையாது. ரொம்ப அவசியமாக இந்த பாஸ்போர்ட்டுக்கு அப்படி இப்படி தேவைன்னா ஃபோட்டோ பிடிச்சிப்போம், நார்மல் ஃபோட்டோஸ்க்கு அனுமதி கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்காலராக இருக்கட்டும், எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு ஸ்காலருடைய ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, இவருடைய ஸ்பீச் இருக்குது, பக்கத்தில் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த ஃபோட்டோவை ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண சொல்கிறாங்க. என்ன ஆகுது, எப்படி அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறானோ இது அப்படி ஏஐ மூலமாக வரும் பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும், ஏதாவது மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த மாற்றங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்படின்னா, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா இது எந்த முறை சரியாக இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லா தப்தீல் லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, உண்டு பண்ணவும் கூடாது. நபி சொல்லுவாங்க, ஹதீஸ் குதுசியாக இருக்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நம்பி நோட் பண்ணுவாங்க, வமன் அதுலம், இவனை விட ரொம்ப பெரிய பாவி யாரா இருக்க முடியும்? மிம்மன் ذهب يخلق كخلقي, என்னுடைய படைப்பை போல் படைக்க விரும்பக்கூடிய இவனை விட பாவி யாரா இருக்க முடியும் பெருசா? அப்ப இந்த ஏஐ மூலமாக போட்டோஸ்களை ஜென்ரேட் பண்றது தப்பான விஷயம், மார்க்கம் தடுக்கிற விஷயம். அது பள்ளிகள் மூலமாக பண்ணப்பட்டாலும் சரி, இல்லை ஸ்கூல் காலேஜ் மூலமாக பண்ணப்பட்டாலும் சரி, ஒரு நபருடைய புகைப்படத்தை ஏஐ ரீதியாக கொடுத்து எடுக்கிறது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்டது. உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ பிடிக்கிறதையே மார்க்கம் தடுக்குதுன்னும் பொழுது அதை பிடிச்சு அழகுபடுத்துறதுக்காக நீங்கள் ஏஐயில் கொடுத்து எடுக்கிறீங்க, அது அழகாக வருதோ அசிங்கமாக வருதோ அடுத்த கட்டம். இந்த அல்லாஹ் கொடுத்த இந்த படைப்பை நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களை விட பெரிய பாவி யாராக இருக்க முடியும்? இது பயானுக்காக தான் பண்ணுறோம், இந்த ஸ்காலருக்காக பண்ணோம், அந்த ஸ்காலருடைய மூஞ்சில் சின்ன மறு இருந்துச்சு அதை எடுக்கிறதுக்காக பண்ணோம். எப்படி இருந்தால் என்ன? இந்த ஸ்காலருடைய மூஞ்சில் மறு இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? அந்த மறு இருக்கிறது அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்களா, இல்லாமல் எடுத்து காமிங்கன்னு சொல்லி? இல்லையே. அப்போ நீங்களாம் எதுக்கு அதிகமாக அன்பு இப்படி பண்ணுறீங்க? இது வெறும் உலமாக்களுடைய நடக்க போகிறது இல்லை, வீட்டில் உள்ள மக்கள் அவங்கள எப்படி பார்த்துக்கிறாங்க, இதுவும் தப்பு. அண்ட் ஃபில்டர் ரீதியாக பிடிச்சி வச்சுப்பாங்க தெரியுமா? கேமராக்களில் ஃபில்டர் இருக்கும், அல்லாஹ் நல்ல முகத்தை கொடுத்துருக்கான், சைக்கிள் 2 நாயுடைய காது வந்துடும், மூக்கு வந்துடும், அந்த ஃபில்டரில் பிடிச்சி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. வேறு அவங்களது, அவங்க வீட்டில் ஒய்ஃபுது, குழந்தைகளுதுன்னு சொல்லி எடுத்து பகிர்ந்துப்பாங்க. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் அழகாக கொடுத்துருக்கான், நாயை மாற விரும்புகிறீங்களா? சுபஹான் அல்லாஹ் அசீஸ். இதில் ஒரு நல்ல உள்வாங்க அன்பார்ந்தவர்கள், இது மோசமான ஒன்று. இதை ஏஐ மூலமாக பண்ணாலும் சரி, இதை மற்ற ஃபில்டர் பயன்படுத்தினாலும் சரி, அல்லாஹ்வுடைய படைப்பில் கை வைக்க என்ன உரிமை நமக்கு இருக்குது? அல்லாஹ் மறுமையில் கேட்பானே, நீ அப்போ மாற்றினால இப்போ உயிரக்கூடாதுக்கு. ஒரு ஃபோட்டோ தான் சும்மா நீ மாற்ற உட்கார்ந்தல்ல, மாற்றினல்ல, இப்போ உயிரக்கூடாதுக்கு. எங்கே உயிர் கொடுக்க முடியும்? சுப்ஹான் அல்லாஹ். உங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்க,
உயிர் கொடுக்க முடியும்னு நம்பிக்கை இல்லைன்னா இந்த வேலைகளில் அணுகாதீங்க. இது சரியான முறை கிடையாது. இந்தந்த விஷயங்களை எப்படி அணுகணுமோ அப்படி கண்டிப்பாக அணுகணும். கண்டிப்பாக இதை நான் முழுக்க முழுக்க வெறுத்துங்கன்னு சொல்ல மாட்டோம். முழுக்க முழுக்க கண்மூடித்தனமாக பின்பற்றி போங்கன்னு சொல்ல மாட்டோம். எந்த விஷயம் இது இங்கே இல்லை, எந்த ஒன்றா இருக்கட்டும், வெறுப்புகளும் கண்மூடித்தனமாக போகக்கூடிய அந்த விஷயங்களும் ஒன்றா அமைக்கப்படும். அப்படின்னா அங்கங்கெல்லாம் இஸ்லாம் சொல்லும், நீங்கள் நடுநிலையை ஃபாலோ பண்ணுங்க. அதை வெறுக்கவும் செய்யக்கூடாது, அதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கிட்டும் போகக்கூடாது. எது நடுநிலையாக இருக்குமோ அதை அமல்படுத்தி அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு பின்ன போகணும். அல்லாஹ் நமக்கு போதுமானவன். இந்த விஷயங்களை நம்ம பித்அத்தாக கருதி உதாசீனப்படுத்தக்கூடாது. இது பித்அத்தும் கிடையாது. உலகம் சார்ந்த விஷயங்களில் பித்அத்தே கிடையாதுமா. உலகம் சார்ந்த விஷயங்களில் புதுமையானதை இஸ்லாம் வரவேற்குது. இங்கே புதுமைகள் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் இஸ்லாம் தப்புன்னு சொல்லுது. மார்க்கத்தில் புதுமை இல்லை, உலக விஷயங்களில் நீங்கள் முன்னேறி போயிட்டு நல்லா சொல்கிறான். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை வெறும் கேட்குறதோடு இல்லாமல் சொல்கிறதோடு இல்லாமல் இந்த விஷயங்களை உள்வாங்கி எந்த முறையில் நம்முடைய சமூகத்திற்கு நாம் பயன் சேர்க்க முடியுமோ அந்த அடிப்படையில் கண்டிப்பாக பயன் சேர்க்க முயலணும். நமக்கு அவ்வளவு இல்மு இல்லையா, நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இதை பற்றிய விஷயங்களை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி வரக்கூடிய வாலிபர்களுக்கு பெரியவர்கள் நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். இங்கே உள்ள வாலிபர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணணும். இந்த ஃபீல்டில் பயணிங்க, இதை பயணிப்போம், படிச்சுப்போம், தெரிஞ்சுப்போம். இதன் மூலமாக மார்க்கத்துக்கு என்ன பண்ண முடியும் பண்ணுவோம். இதன் மூலமாக மார்க்கத்துக்கு உங்களால் பலம் சேர்க்க முடியும்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. மார்க்கத்துக்கு உழைக்கிறது உட்கார்ந்து நல்லா படித்து ஆலிமாகி பயான் பண்ணுறது மட்டும் இல்லை. எவ்வளவு உங்கள் திறமை இருக்கோ இதன் மூலமாக மார்க்கத்துக்கு எப்படி உழைக்கலாம் இல்லை. நம்ம செய்யக்கூடிய பணிகள் மூலமாக மார்க்கத்துக்கு உதவி பண்ண முடியும்னா கண்டிப்பாக உதவணும். அது வயசாயிருச்சு, எனக்கு என்ன சக்தியும் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா. உங்களுக்கு எது முடியுமோ மார்க்க ரீதியாக பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணணும். மார்க்கத்துக்கு உழைக்கிறோம். நாம் மார்க்கத்துக்காக உழைக்கிறவங்களுக்கு சும்மா அன்பளிப்பு ரீதியாக ஏதாவது கொடுக்குறீங்க, உணவு ரீதியாக கொடுக்குறீங்க, பள்ளியில் வராங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க, வாலண்டியராக இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க, நம்மளால் பண்ண முடிய ஆசைப்படுறீங்க. இந்த வாலிபர்கள் இவ்வளவு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, என்னால் இது பண்ண முடியலையே, சரி கூப்பிட்டு விருந்து இப்போ ஒரு நாள், அது மார்க்கத்துக்கு நீங்கள் பண்ணுற உதவி. நீங்கள் கூப்பிட்டு இந்த ஆர்வங்கள் அதிகப்படுத்துறதுனால அந்த மனிதர்கள் இன்னும் மார்க்கத்துக்காக நிறைய பணிகள் பண்ணுவாங்க, உங்களுக்கும் நன்மைகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு புதுமையான விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை விட்டு முழுமையாக தள்ளி போங்கன்னு சொல்லலை. எல்லா விஷயத்துக்கும் மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கமாக சொல்லியிருக்கிறானே, சும்மா கிடையாது. உலகம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலும் சரி அந்த மார்க்கம் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். எவ்வளவு புதிய புதிய விஷயங்கள் வந்தாலும் சரி அதில் மார்க்கம் சம்பந்தமான நிலைப்பாடு நம்ம கண்டிப்பாக இருக்கும். ஆக தகுந்த உலமா பெருமக்களோடு நம்ம இணகுவோம், அவங்களோடு சேர்ந்திருப்போம், அவங்கள பலமாக பிடிச்சிப்போம், அவங்ககிட்ட மார்க்கத்தை அதிகமாக கற்றுப்போம். எந்த ஒரு புதிய விஷயம் இருந்தாலும் மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம், இவங்க கிட்ட இருந்து கேட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட மார்க்கத்துக்காக உழைக்கக்கூடிய மனிதர்களோடு ஒன்றாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்குவோம். நமக்கு துவா அதிகமாக செய்வோம். எந்தெந்த விஷயங்கள் கேட்குறோமோ சத்தியமான முறையில் அமானிதமாக கருதி பிற மக்களுக்கு எடுத்துரைக்க ஆசைப்படுவோம். அல்லாஹ் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்பானாக. எதுவரை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லீமாக, உண்மையான முஃமினாக, இஸ்லாமிய சமூகத்திற்கு பலம் சேர்த்தவனாக, முஸ்லிம்களுடைய சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த உம்மத்துக்கு, இந்த மனித குலத்திற்கு பலம் சேர்க்கும் வண்ணமாக எதையெல்லாம் பண்ண முடியும் அதையெல்லாம் பண்ணி இவங்களுக்காக உழைக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக. அதே போல அல்லாஹ் நம்மை அழைத்து கொள்ளும் பொழுது ஈமானிய இஸ்லாமிய சிறந்த நிலையில் அழைத்து கொள்வானாக. அல்லாஹ் நம்மை கொண்டு அனைவர்களையும் பொருந்தியவர்களாக அமைத்து அல்லாஹ் நம்மை அழைத்துக் கொள்வாராக. நம்முடைய மரணம் சமயத்தில் நம்மீது அதிருப்தி அடைந்த மக்கள் யாரும் இல்லாமல் நம்மால் திருப்தி அடைந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்திருப்பாங்கல்ல அவங்களோடு எல்லாம் எழுப்புவானாக. அவங்களோடு சொர்க்கத்தை சேர்ப்பானா. அல்லாஹும்ம ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.